ஹாய் டியர்ஸ், ஐம் கிருத்தி. டுடே நம்ம வீமின் கோக்கோட 10th எபிசோட் தாண்டா பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். டோன்ட் பி அடிக்டட். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. செக்கே, அப்போ நான் ஜிமினை லவ் பண்ணலையா? நான் ஜிமின் நினச்சது மூச்சியா? அப்போ நான் மூச்சியை லவ் பண்ணுறேனாடா? சொல்லுடா, எனக்கு என்ன தெரியும்? நான் மூச்சியை லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு நினச்சேன். ஆனால் ஜிமின் அது நானுன்ட்டு போகிறான். இப்போ எனக்கே ஒன்றும் புரியலை. நம்ம யாரை தாண்டா லவ் பண்ணுறோம்? எனக்கு என்னடா தெரியும்? எனக்கு ஒன்றும் புரியல அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அப்படியே அங்கேயே உட்காந்துட்ருக்காங்க. இப்போ ஒரு ஃபோன் தான். அப்பா சொல்லுங்கப்பா, எங்கடா இருக்கீங்க? டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு வாங்க அப்படின்றாங்க. ஓகேப்பா அப்படி சொல்லிட்டு அப்பா கால் பண்ணாங்க, வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. சரி வா, நம்ம என்னன்னு போய் யோசிக்கலாம் அப்படின்றாங்க. யோசிக்கிறாங்க. நைட்லாம் தூக்கம் இல்லை, சாப்பிடல, எதுவுமே பண்ணல. 2 days ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் பார்க் அவங்க ஃபேமிலி எல்லோரும் வீட்டுக்கு வராங்க. இப்போ ஜொன் தான், ஜேகே என்ன பண்ணுறீங்க? கீழே பாருங்கள் யார் வந்திருக்காங்கன்னு. பார்க் அவங்க ஒய்ஃப் அண்ட் ஜிமின் அண்ட் மூச்சி வந்திருக்காங்கடா, கீழே வாங்கடா, என்னடா பண்ணுறீங்க? ஜேகேக்கு தான், என்ன பார்க் அங்கிள் ஃபேமிலியா? அப்போது ஜிமின் மூச்சு வந்திருக்காங்களா அப்படி சொல்லிட்டு இவங்க டக்குன்னு, ஏன்னா 2 days இவங்க குளிச்சு கூட இருக்க மாட்டானுங்க. இப்போ டக்குன்னு போய் இவங்க ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு சென்ட்லாம் அடிச்சுட்டு போட்டிருக்க ட்ரெஸ்லாம் கழட்டி போட்டு வேறு ட்ரெஸ்ஸை போட்டு வரானுங்க. அங்கே ரூம்லேருந்து ஃபாஸ்ட்டாக ஓடி வந்திருப்பாங்க. பட் ஸ்டெப் கிட்ட வரும்போது மெதுவாக வருவாங்க. இப்போ ஜெகே தான், என்ன டேடி எதுக்கு இப்போ கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி வருவான். இப்போ டேவும் தான், சொல்லுங்கப்பா என்னப்பா அப்படி சொல்லி கேட்பான். இப்போ பார்க் தான், பிஸியாக இருக்கீங்களாப்பா? நீங்கள் 2 பேரும் பிஸியாக இருந்தால் ஓகே, நீங்கள் போய் அவங்க ஒர்க்கை பாருங்கள் அப்படின்றாங்க. அங்கிள் நீங்கள் வந்திருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க அங்கிள் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிமினும் மூச்சியும் தான் சோஃபாவில் உட்காந்துட்ருக்காங்க. அவங்க அம்மா கிட்ட, அதாவது ஜேகேவோட அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ டேவும் ஜேகேவும் அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு சொல்லுங்கள் அங்கிள் என்ன விஷயம் அப்படின்றாங்க. அது ஒன்றும் இல்லைப்பா, இன்றைக்கி ஈவினிங் ஜிமினுக்கும் மூச்சுக்கும் என்கேஜ்மெண்ட், ஸோ அதான் இன்வைட் பண்ணலாம் நேர்லேயே வந்து அப்படி சொல்லிட்டு வந்தேன். இப்போ ஜேகேக்கும் டேக்கும் ஃபேஸே மாறுது. ஆமாம்ல, 2 days என்கேஜ்மெண்ட்டு அன்னைக்கே சொன்னாங்கல்ல, அப்போ இன்றைக்கி தான் அந்த என்கேஜ்மெண்ட்டா அப்படி சொல்லி 2 பேரும் ஒருத்தர் மூஞ்ச பார்த்துக்கிறாங்க மனசுலேயே நினச்சிட்டு. இப்போ பார்க் தான், இங்கே பாரு ஜோன், பர்த்டே பார்ட்டிக்கு எப்படி வந்தீங்களோ அந்த மாதிரி ஃபேமிலியோடு வந்துடணும், சரியா? சரி ஓகே அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் ஜெகேட்டே நீங்களும் வந்துடணுன்னா மறக்காமல் வந்துடுங்க, அங்கிள் கூப்பிட்டு போயிருக்கேன் வரணும் அப்படின்றாங்க. இப்போ பார்க் தான் ஜிமினியை மூச்சியும் பார்த்துட்டு, டேய் என்ன பண்ணுறீங்க? அங்கிள் பசங்களையும் கூப்பிடுங்க அப்படின்றாங்க. ஓகேப்பா அப்படின்ட்டு ஆன்ட்டியை கூப்பிட்டு, ஆன்ட்டி மறக்காமல் எங்கள் என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்துடணும். சரிடா அப்படி சொல்லிட்டு ஆன்ட்டி வந்து 2 பேரையும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அதாவது ஜேகே ஆன்ட்டியோட மாம் வந்து ஜிமினியும் மூச்சியும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் எங்களோட பிளெஸ்ஸிங் கிடைக்கும், நாங்கள் வரோம் அப்படின்றாங்க. இப்போ அங்கிள் நீங்களும் வரணும் அப்படி சொல்லி கை கொடுக்குறாங்க. ஓகேன்ட்டு இப்போ இவங்க 2 பேர் தான், 2 பேருமே சேர்ந்து போய் டே பக்கத்துலேயும் ஜேகே பக்கத்துலேயும் மூச்சியும் ஜிமினும் நிற்கிறாங்க. நின்றுட்டு அப்புறம் நீங்களும் மறக்காமல் என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்துடுங்க, நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. தேங்க்யூ அங்கிள் அப்படி சொல்லிட்டு இப்போ பார்க்க வந்தான். சரிப்பா மறக்காமல் வந்துடுங்க, சரி போயிட்டு வரேன்டா, போயிட்டு வரேங்க அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ ஜொன் தான், பார்த்தியா அவனும் தான் இருக்கான், அவங்க பசங்களுக்கு சீக்கிரம் மேரேஜ் பண்ணுறான், எனக்கும் தான் இருக்கானுங்களே. ஐயோ, லவ் பண்ணிட்டு வாங்கடா, யாராவது லவ் பண்ணியாவது கூட்டிகிட்டு வாங்கடா, உங்களுக்கு எந்த பொண்ணும் செட் ஆக மாட்டுதுன்னு சொன்னால் அதை கூட கேட்க மாட்டானுங்கடி. என்னதான்ப்பா உனக்கு பிரச்சனை? இருக்கிற ப்ராப்ளத்தில் இது வேறு ஒன்று. இப்போ என்ன உங்களுக்கு, நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கணும் தானே, இன்றைக்கி தெரியும் உங்களுக்கு நாங்கள் மேரேஜ் பண்ணிப்போமா இல்லையா அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜேகே இப்போ என்னடா பண்ணுறது, அதான் எனக்கும் தெரில, இந்த என்கேஜ்மெண்ட் நடக்கக்கூடாது. ஆமாம் நடக்கக்கூடாது. இவங்கள நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், ஃபர்ஸ்ட் நம்ம இந்த என்கேஜ்மெண்ட் நிறுத்தலாம். ஓகே என்கேஜ்மெண்ட் நிறுத்திடலாம். ஆமாம், நீ என்ன முடிவு பண்ண? நீ யாரை லவ் பண்ணுறேன்னு யோசிச்சு வச்சிட்டியா? அதை நான் சொல்ல மாட்டேன், இப்போ நான் அவன்கிட்ட சொல்லிட்டு தான் சொல்லுவேன். டேய் யாருடா ஜிமினியை லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லி ஜேகே ஒரு மாதிரி கேட்குறான். ஏன் நீ ஒரு மாதிரி கேட்குற, நான் ஜிமினை லவ் பண்ணக்கூடாதா? அது இல்லை, ஆனால் நீ லவ் பண்ணது மூச்சியை தானே? ஆமாம் மூச்சியை தான், நீ கூட தான் மூச்சியை லவ் பண்ண, ஏன் நான் மூச்சியை லவ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டே கேட்குறான். அது வந்து
என்னடா இல்லை ஒன்றும் இல்லை, நம்ம 2 பேர் ஃபஸ்ட்டு என்கேஜ்மெண்ட்டை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் இதை பற்றி அவங்கக்கிட்டேயே பேசிக்கலாம், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேவும் ஜெகேவும் தான் ரெடி ஆகுறாங்க. இப்போ அவங்க அம்மா தான், டேய் ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு ஏன்டா ஆஃப்டர்நூனே ரெடி ஆகிட்டீங்க? அது வேறு ஒன்றும் இல்லைம்மா, கிஃப்ட் வாங்கணும்ல. அவங்க பர்த்டேக்கு நீங்கள் கிஃப்ட் வாங்கினீங்க, நாங்கள் அவங்களோட என்கேஜ்மெண்ட்டுக்கு வாங்க வேண்டாமா? நாங்கள் போய் ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வரோம் அப்படின்ட்டு போகிறாங்க. இவனுங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அவங்க அம்மா பார்க்குறாங்க. இவனுங்களும் போகிறானுங்க, ஆனால் கிஃப்ட் வாங்க போல் ஏதோ பிளான் பண்ணியிருப்பாங்க போல். அதை எப்படி இப்படிலாம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்ருக்காங்க அவுட் சைடில். இப்போ அதே மாதிரி ஈவினிங் டைமாக வருது. ஜொன் தான், எங்கடா இருக்கீங்க? டேடி இதோ வந்துட்டுருக்கேன் டேடி, நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக என்கேஜ்மெண்ட் அந்த ஹாலுக்கு வந்துடுறோம், நீங்கள் அப்படியே வந்துடுங்க டேடி. ஓ அப்படியா, சரி ஓகே. ஏன் அவனுங்க என்கேஜ்மெண்ட் ஹாலுக்கு வராங்களாண்டி? ஓகேங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜெகே தான், என்னடா எல்லாம் ஓகே தானே? ஓகே தான் ஜெகே, எனக்கு பயமாக இருக்குடா. இங்கே பாரு, அண்ணன் உன் கூட இருக்கும்போது பயப்படக்கூடாது டே, ஓகேவா? அதனால தான்டா பயமாக இருக்குது. நீ ஏதாவது இடகுடமாக பண்ணிட்டேன்னா அப்புறம் என் லைஃபு. அமைதியாக நீ வா, அந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்தணும் அப்படின்ட்டு போகிறானுங்க. என்னடா இப்போ தான் வரீங்களா? கரெக்டாக நாங்கள் உள்ள வரோம், நீங்களும் வந்துட்டீங்கப்பா, வாங்கப்பா போகலாம் ஃபாஸ்ட்டாக அப்படின்னு. ஏய் அவங்களுக்கு தான்டா என்கேஜ்மெண்ட், என்னவோ நீங்கள் தான் மாப்பிள்ளைன்ற மாதிரி வாங்கப்பான்றீங்க. இல்லைப்பா, சும்மா ஒரு ஆர்வக்கோளாறு. ஆமாம் ஆர்வக்கோளாறு அப்படி சொல்லிட்டு இப்போ உள்ளே போகிறாங்க. இப்போ ஜேகே தான் டேவை பார்த்துட்டு ஓகேவா, ஓகே அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமினோட பார்ட்னர்ஸ் அந்த ட்வின்ஸ் 2 பேர் தான் மேலே இருக்காங்க. இவங்க இப்போ ஜேகேவும் டேவும் அவங்கள பார்த்து அப்படி முறைக்கிறானுங்க. இப்போ அவங்க 2 பேர் ஜேகேவும் டேவும் பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. அப்படியே இப்போ ஜிமினும் மூச்சும் தான் வராங்க. அவ்வளோ அழகாக இருக்காங்க. ஒயிட் ஃபேண்ட்டு, ஒயிட் கோட் அண்ட் ஷர்ட்டு இதை போட்டு வராங்க. செம்ம அழகாக இருக்காங்க. வந்து நிற்கிறாங்க அவங்க ஆப்போசிட், அவங்களோட பார்ட்னர் பக்கத்தில் நிற்கிறாங்க. ஸோ என்கேஜ்மெண்ட் எல்லோரும் முன்னாடியும் இப்போ ரிங் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ அவங்களோட பார்ட்னர்ஸ் ஜிமின் அண்ட் மூச்சியோட பார்ட்னர்ஸ் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. ப்ரொப்போஸ் பண்ணிட்டு ரிங் போடலான்னு போகிறப்ப இப்போ ஜெகேவோ டேவும் தான் ஃபாஸ்ட்டாக ஓடி போய் ஜிமின் அண்ட் மூச்சியோட ஹேண்டை பிடிச்சிடுறாங்க. ஆனால் அவங்களுக்கே தெரியல நம்ம பிடிச்சிருக்கவங்க யார், நம்ம யாரோட ஹேண்டை பிடிச்சிருக்கோம். அதாவது ஜேகே பொறுத்த வரைக்கும் அது மோச்சியா ஜிமினான்னு தெரியாது, டேவுக்கும் அது மோச்சியா ஜிமினான்னு தெரியாது. பட் அவங்க ஹேண்டை பிடிச்சிருவாங்க, அது ஜிமின் மோச்சியோட ஹேண்டை பிடிச்சிருவாங்க. இப்போ அவங்க 2 பேர் தான், இங்கே பாருங்கள் நாங்கள் 2 பேர் லவ் பண்ணுறோம், அதாவது நாங்கள் 2 பேரும் ஜிமினையும் மோச்சியும் லவ் பண்ணுறோம். டேடி நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, என்னடா யாரையும் லவ் பண்ண மாட்டீங்க, யாரையும் கூட்டிகிட்டு வர மாட்டீங்க, உங்களுக்கெல்லாம் எப்போ மேரேஜ் நடக்கும்னு. இப்போ சொல்கிறோம்ப்பா, நாங்கள் 3 இயர்ஸாக இவனுங்களை தான் லவ் பண்ணுறோம். எங்கள் லவ்வர்ஸ் தான் இவங்க 2 பேரும். எங்களுக்குள்ளே கொஞ்சம் சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ப்பா, அதனால் கோவத்தில் இவன் மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்கிட்டான். என்னால் இவனை விட்டு தர முடியாது டேடி, நான் இவனை இப்போ கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி சொல்லி கையை எடுக்கிறான். இப்போ ஜிமினும் மூச்சும் நான் கையை தட்டி விட்றாங்க. யார் நீங்கள்? யார் உங்களை லவ் பண்ணா? என்னாச்சு உங்களுக்கு? என்ன புதுசாக பேசுகிறீங்க? நான் உங்களை இப்போ தானே மீட் பண்ணேன். டே தான், இங்கே பாரு மூச்சி. நான் மூச்சியா? ஹலோ, நான் ஜிமின். சரி ஓகே ஜிமின், இங்கே பாரு, நீ கோவத்தில் பேசிகிட்ருக்க. எதுவாக இருந்தாலும் நம்ம தனியாக போய் நம்ம 4 பேருக்குள்ளே பேசிக்கலாம். 4 பேருக்குள்ளே பேசிக்கலாமா? ஹலோ சார், உங்களுக்கு எனக்கு என்ன இருக்குது நம்ம பேசிக்க? ஜஸ்ட் நீங்கள் எங்கள் அப்பா ஃப்ரெண்டோட சன், அவ்வளோதான். அது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். ஜிமின் அப்படி சொல்லி ஜேகே சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் ஜேகேவை பார்த்துட்டு, சார் இப்போ என்ன தான் உங்களுக்கு வேணும்? ஃபர்ஸ்ட் நீ சாருன்றதை நிறுத்திரியா? வேறு என்ன சொல்ல முடியும்? அண்ணா நான் சொல்ல முடியும். ஐயோ இவன் வேறு. இப்போ பார்க் தான், என்ன நடக்குதுங்க? ஜேகே டே என்னாச்சு? ஏதாவது ப்ராங்க் பண்ணுறீங்களா? ஒருவேளை உங்களுக்கு என்கேஜ்மெண்ட்க்கு முன்னாடி ஏதாவது சர்ப்ரைஸாக மெமரிஸாக இருக்கணும்னு ப்ராங்க் பண்ணுறீங்களா? அங்கிள் நீங்கள் வேறு அங்கிள், விளையாடாதீங்க. சீரியஸாக நான் அவனை லவ் பண்ணுறேன். நான் மூச்சியை லவ் பண்ணுறேன், அவன் ஜிமினை லவ் பண்ணுறான். என்ன, நீ மூச்சியை லவ் பண்ணுறியா? நீ ஜிமினை லவ் பண்ணுறியா? சரி ஓகே டே, நீ எங்கே ஸ்டடி பண்ண? நான் கொரியாவில். ஓ கொரியாவில். அண்ட் ஜேகே நீங்கள்? நான் நியூயார்க்கில். ஓகே டேடி, டே வந்து மூச்சியை லவ் பண்ணாங்களா, ஜேகே வந்து ஜிமினை லவ் பண்ணாங்களாம். ஆனால் யோசிச்சு பாருங்கள், 3 இயர்ஸாக லவ் பண்ணுறேன்றாங்க. ஆனால் மூச்சி நியூயார்க்கில் இருந்தான், நான் இங்கே இருந்தேன். அப்புறம் இவங்க எப்படி மாற்றி எங்களை லவ் பண்ணியிருக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. எல்லாரும் ஆன்னு பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஜொன்னா, டேய் என்னடா பண்ணுறீங்க? கீழே வாங்கடா, விளையாடாதீங்க.
பா நான் உண்மையை தான்ப்பா சொல்கிறேன், இப்போ என்ன அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேக் சைடில் வந்து ஒரு ஸ்க்ரீன் இருக்கும், அந்த ஸ்க்ரீனில் போடுறாங்க. இவங்க கூட எடுத்த ஃபோட்டோஸ் இது எல்லாம் இருக்குது, வீடியோ அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, ஹக் பண்ணுற மாதிரி கிஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. இது எல்லோரும் பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் ஜெகேவை பார்த்துட்டு, ஜெகே இந்த ஃபோட்டோஸில் இருக்கிறதுலாம் யார், இது நான் இல்லையே, இங்கே பாருங்கள் நான் இப்போ பார்க்க எப்படி இருக்கேன், அதில் உங்கள் பக்கத்தில் இருக்கிறது எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு அது நான் இல்லை. அப்புறம் என் தம்பி மூச்சியும் இல்லை. இப்போ மூச்சு தான், டேய் ஜிமின் எனக்கு தெரிஞ்சு இவங்க ப்ராங்க் பண்ணுறாங்கடா, நம்ம ஃபோட்டோஸ் ஏதோ இவங்களோட மேட்ச் பண்ணி ஏதோ பண்ணியிருக்காங்கடா, இதெல்லாம் ஒரு எடிட்டிங்டா. இப்போ தான் இங்கே பாரு மூச்சு, நீ இப்போ தேவையில்லாதது பேசிகிட்டு இருக்க, இதெல்லாம் ரியல். உனக்கு என்னோடய லவ் தெரியும்ல, என்னோடய ஃபீலிங்ஸ் உனக்கு என்னென்னு புரியும்ல. ஹலோ, உங்கள் லவ் எதுக்கு எனக்கு தெரியணும், உங்கள் ஃபீலிங்ஸ் ஏன் எனக்கு புரியணும், தயவு செஞ்சு இவங்க 2 பேரும் போக சொல்லுங்கப்பா. அப்படி இல்லைன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. இப்போ இவங்களோட பார்ட்னர்ஸ் தான், ஹலோ பிரதர்ஸ் ப்ளீஸ் போய் கீழே உட்காருறீங்களா, அப்புறம் நீங்கள் லவ் பண்ணுறீங்க பண்ணலை எங்களுக்கு அது வேணாம், இவங்க 2 பேரும் விருப்பத்தோடு தான் இப்போ நாங்கள் என்கேஜ்மெண்ட் பண்ணி மேரேஜ் பண்ணிக்க போகிறோம், ஸோ உங்கள் வேலையை பார்த்துட்டு போய் உட்காருங்க அப்படின்றாங்க. இப்போ ஜெகே தான் அவங்களோட பார்ட்னர்ஸில் ஒரு ஆளை அடிச்சிடுறான். இந்த பக்கம் டேவும் ஜெகேவும் அவங்க பார்ட்னர்ஸை அடிக்கிறாங்க. இங்கே ஜிமினுக்கும் மூச்சுக்கும் அவ்வளோ கோவம். இப்போ ஜிமின் தான் ஜேகேவை வெளுத்து அப்படியே ஸ்லாப் பண்ணுறான். இப்போ ஜேகே தான் கன்னத்தில் கையை வச்சுட்டு அப்படியே நிற்கிறான். இங்கே மூச்சியும் தான் டேவை அப்படியே பிடிச்சி இழுத்து அடிச்சிடுறான். அடிச்சுட்டு என்ன நினச்சிட்டு இருக்க டே, நீ எதுக்கு இப்போ அவனை அடித்த, அவங்க என்னோட லைஃப் பார்ட்னராக ஆக போகிறவங்க, அதாவது என்னோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட். இப்போ நான் இல்லையா உன்னோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட், நீ எப்படி என்னோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் ஆவ, அன்னைக்கு நீ பேசின பேச்செலாம் உனக்கு ஞாபகம் இல்லையா, நான் உங்ககிட்ட மறைச்ச ஒரே விஷயம் நான் மூச்சுன்றதை மட்டும்தான். ஆனால் நீ உங்கள் அண்ணாவை லவ் பண்ணுறேன் அப்படி இப்படிலாம் சொன்னேன். நான் என்ன சொன்னேன், இதுக்கப்புறம் உன் மூஞ்சி பார்க்கவே எனக்கு பிடிக்கல, பிரேக்கப் பண்ணிக்கலாம், இதுக்கப்புறம் நம்ம பார்க்கவே வேணாம் தானே போனேன், இப்போ எதுக்குடா வந்து என்னோடய லைஃப் பார்ட்னரை அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு கோமா பேசிகிட்டு இருக்கான். இங்கே ஜெகே தான் கன்னத்தில் கையை வச்சுட்டு அப்படியே ஜிமினியே பார்த்துட்ருக்கான். என்ன பார்க்குற, வலிக்குதா, இந்த மாதிரி தான் அன்றைக்கி நீ பேசுகிறப்ப எனக்கு வலிச்சிருக்கும். இப்போ நாங்கள் அதெல்லாம் மறந்துட்டு எங்கள் லைஃப்பை பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறப்ப எதுக்குடா வந்து என் லைஃப்பில் இப்படி விளையாடுற, உனக்கு ஒருத்தவங்க லைஃப்பில் விளையாடுறது உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா என்ன ஜிமின், இங்கே பாரு என்ன வேர்ட் சொல்கிற, நான் உன்னோட லைஃப்பில் விளையாடுறேண்ணா, ஆமாம் விளையாடுற, அன்னைக்கு வேர்ட்ஸால் என்னோடய லைஃப்பில் விளையாண்ட, இன்றைக்கி என்னோடய பார்ட்னர் அடித்து என் லைஃப்பில் விளையாடுற, என்னடா நினச்சிட்ருக்க, அன்னைக்கே நீ என்ன சொன்ன, நான் தப்பானவன், நான் யார் கூட வேணால் இருப்பேன், அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று போய் பண்ணலாம், எப்படிலாம் வேர்ட்ஸ் சொன்னல, ஒரு ஆள் இல்லை 2 ஆள் இல்லை, நான் அவ்வளோ பேரை லவ் பண்ணுறேன்னு சொன்னல, நான் ஏமாத்துறேன்னு சொன்னல, என்னை பார்த்தா உனக்கு அப்படி தான் தெரியுது இல்லை, அன்றைக்கி இந்த வேர்ட்ஸ்லாம் சொல்லிவிட்டு இன்றைக்கி எந்த மூஞ்சை வச்சுட்டு வந்து என்னோடய என்கேஜ்மெண்ட்டை நிறுத்த பார்க்குற, இப்போ என்ன எல்லார் முன்னாடி நான் அசிங்கப்பட்டு நான் உன்னை லவ் பண்ணேன்னு சொல்லணுமா, எனக்கு இதில் ஒன்றும் அசிங்கம்லாம் இல்லை. ஜிமின் தான் எல்லாரையும் பார்த்து இங்கே பாருங்கள், நான் இவனை லவ் பண்ணேன், 3 இயர்ஸாக ஜேகேவை நான் லவ் பண்ணேன் ட்ரூவாக, ஆனால் ஒன் டே அவன் என்னை சந்தேகப்பட்டிருந்தா கூட நீ ஏன் இப்படி பண்ண, சரி யாரையாவது நீ லவ் பண்ணுறியா இல்லை எனக்கு தெரியாமல் யார்கிட்டயா பேசுறியான்னு கேட்டிருந்தா எனக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. ஆனால் சார் என்கிட்ட எப்படி கேட்டார் தெரியுமா, நீ எத்தனை பேரை லவ் பண்ணுற, என்னை லவ் பண்ணுற, அப்புறம் இன்னொரு பர்சனை லவ் பண்ணுற, இன்னொரு பர்சனை லவ் பண்ணுற, இன்னொரு பர்சனை லவ் பண்ணுற, இந்த மாதிரி எல்லோரும் ஏமாற்றிட்டு இருக்கியான்னு கேட்குறான். அது மட்டும் கேட்டிருந்தா பரவாயில்ல, இந்த மாதிரி லவ் பண்ணுறதுக்கு ஏதாவது தொழில் பண்ணியிருக்கலான்றான். அப்படி சொன்னோன்னே பார்க்குக்கும் ஜொன்னுக்கும் இங்கே கோவம் வருது. டேய் ஜெகே என்னடா பண்ணி வச்சுருக்க அப்படி சொல்லி ஜொன் கேட்குறாங்க. இப்போ பார்க் தான், ஜிமின் என்ன சொல்கிற, இப்படி அவங்ககிட்ட அவன் பேசினா, பா அங்கிள் நீங்கள் யாரும் எதை பேச வேணாம், இப்போ சொல்லு ஜெகே, எல்லோரும் முன்னாடியே நான் சொல்லிட்டேன், அன்னைக்கே நான் உங்ககிட்ட சொன்னேன், அது தப்புன்னு தெரிகிறப்ப நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ, நீ வந்து என் காலில் விழுந்தாலும் நான் உன்னை ஏற்றுக்க மாட்டேன்னு, இப்போ எந்த மூஞ்சை வச்சுட்டு என் கையை பிடிச்சி இழுத்து என் எங்கேஜை நிறுத்த பார்க்குற, நீங்கள் நிறுத்திட்டா நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன் நான் உங்ககிட்ட, இன்றைக்கி என்கேஜ்மெண்ட் தானே நடக்கிறதா இருந்துச்சு, நாளைக்கே எனக்கும் என்னோடய பார்ட்னருக்கும் மேரேஜ், மோச்சி ஓகே தானே,
ஓகே ஜிமின். இப்போ ஜிமினும் மூச்சியும் தான் நடந்து போகிறாங்க. பின்னாடி அவங்க பார்ட்னர்ஸும் போகிறாங்க. இங்கே ஜேகேக்கோ டேக்கோ அவ்வளோ டியர்ஸு. கன்னத்தில் 2 பேருமே கன்னத்தில் கை வச்சுட்டு ஜேகே தான் டேக்கிட்ட, ஹே என்னடா இவனுங்க இப்படி பண்ணுறானுங்க, நம்ம ஒன்று நினச்சா இவனுங்க ஒன்று பண்ணிட்டு போகிறானுங்க தெரியல. ஆனால் பாரு நம்ம போட்ட பிளான் மாறி நாளைக்கு மேரேஜ்ன்ட்டாங்க, இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு நின்றுட்டே இருக்காங்க. இப்போ ஜொன் தான் ஸ்பீடாக வந்து எல்லார் முன்னாடியும் ஜேகேவையும் டேவையும் அடிக்கிறாங்க. பா எதுக்குப்பா அடிச்சிங்க, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, அவனுங்க என் ஃப்ரெண்டோட பசங்கடா, அவனுங்களை லவ் பண்ணி இப்படி பிரேக்கப் பண்ணுறதுக்கு என்னென்னவோ ரீசன் சொல்லியிருக்கீங்க. அதுவும் ஜேகே நீ என்ன வேர்ட்ஸ் சொல்லியிருக்க. பா நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, ஆனால் நான் அவனை தான் லவ் பண்ணுறேன். என்ன லவ் பண்ணுற, கிளம்புங்க வீட்டுக்கு, இங்கே இருந்தால் நீங்கள் அவங்க லைஃப்பையே சேர்த்து ஸ்பாயில் பண்ணுவீங்க, இறங்குங்க கீழே அப்படி சொல்லிட்டு 2 பேரையும் இழுத்துட்டு போகிறாங்க. ஜிமின் நீ சொன்னதெல்லாம் உண்மையா? ஆமாப்பா, நான் ஜேகேவை லவ் பண்ணேன், மூச்சியும் தேவை லவ் பண்ணான். என்ன? ஆனால் எப்படி, அவள் அங்கே இருந்தா நீ இங்கே இருந்த, அப்புறம் எப்படி லவ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னோடனே இப்போ மூச்சு தான் எல்லா உண்மையும் சொல்கிறான். இப்போ அவங்க அப்பா தான் ஹக் பண்ணிவிட்டு, என் பசங்களை பிரித்து வச்சு என்னென்னவோ நான் பண்ணிட்டேன்ல பா, நாங்கள் ஹர்ட் ஆனதுக்கு நீங்கள் என்னப்பா பண்ணுவீங்க, நாங்கள் தான் இதையும் சரியாக புரிஞ்சுக்காம பண்ணிட்டோம், முன்னாடியே நாங்கள் சொல்லியிருக்கணும்ப்பா ஜேகே கிட்டேயும் டேக்கிட்டேயும். ஆனால் அவங்கக்கிட்ட நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் 2 பேரையும் ரொம்ப ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாங்கப்பா. எங்களை பிரேக்கப்னு சொல்லிட்டு போயிருந்தா கூட ஒன்றும் தெரிஞ்சிருக்காதுப்பா. 2 பேர்கிட்டையும் ஒரு ரீசன் சொன்னாங்க பார்த்தீங்களா, அது மட்டும்தான்ப்பா எங்களுக்கு அவ்வளோ ஹர்ட் ஆச்சு அப்படி சொல்லிட்டு பார்க்கை கட்டி பிடிச்சி அழுகிறாங்க. இப்போ பார்க்குக்கு தான் ஒரு ஃபோன் வருது. ஹலோ, என்ன உண்மையாவா, என்ன சொல்கிறீங்க, யாருக்கு என்ன ஆச்சு, இங்கே கொடுங்க, டேய் என்னடா ஆச்சு, இப்போ தானே போனேன் நீ, எனக்கு பயமாக இருக்குடா, ஃபர்ஸ்ட்டாக வாடா, இரு வரேன் அப்படி சொல்லி ஃபோனை கட் பண்ணுறாங்க. பாப்பா என்னாச்சுப்பா, ஜேகேக்கும் டேக்கும் ஆக்சிடெண்ட்டா? என்ன? ஆமாம், ஜொன் காரில் கூட்டிகிட்டு போனானா, நான் ரிட்டன் ஜிமினியும் மூச்சியும் பார்க்குறேன்னு காரை விட்டு இறங்கி ஓடி வந்திருக்காங்க, இவங்க டெம்போ வர்றது பார்க்காம கிராஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாம், ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்களா, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு. இங்கே ஜிமினுக்கும் மூச்சுக்கும் அவ்வளோ டியர்ஸ், அழுகுறாங்க. அப்பா நானும் வரேன்ப்பா, நானும் வரேன் அப்படி சொல்கிறாங்க. சரி வாங்க அப்படின்றாங்க. இப்போ அந்த 2 பார்ட்னர்ஸ் பார்த்து தான் தேங்க்யூ ஸோ மச், எனக்காக நீங்கள் இங்கே ஹேக் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் பிரதர் அப்படி சொல்லிட்டு 2 பேருக்கும் கை கொடுத்துட்டு வராங்க, அழுதுகிட்டே வராங்க. ஹாஸ்பிட்டலில் ரீச் ஆகிடுறாங்க. போகிறாங்க, 2 பேருமே ஐசியூவில் வச்சுருக்காங்க. அந்த பக்கம் ஜிமின் ஜேகேவை பார்த்துட்ருக்கான், இந்த பக்கம் மூச்சு டேவை பார்த்துட்ருக்கான். இப்போ ஜொன்னா அவங்க ஒய்ஃப் தான், ஜொன்னா அவரோட ஒய்ஃப் தான் அழுதுகிட்டே இருக்காங்க. இங்கே பார்க்க அவங்களோட ஒய்ஃப் தான் அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இங்கே ஜிமினும் மூச்சியும் தான் அப்படி அழுகுறாங்க. அழுதுட்டு இப்போ ஜிமின் தான் மூச்சுக்கிட்ட வந்து, ஹே என்னடா, இவங்களை எப்படியாவது மாற்றணும்னு நினச்சி தானே நம்ம இப்படி பிளான் பண்ணோம், ஆனால் பாரு இப்போ அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, நம்ம போய்விட்டுருக்கக்கூடாதுல்ல அப்படின்றாங்க. இப்போ மூச்சு தான், எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு டேவ் வேணும்டா ஜிமின். இல்லை ஒன்றும் ஆகாது மூச்சு, ஒன்றும் ஆகாது, அவனுங்க நம்மளை விட்டு போக மாட்டாங்க, அப்படி போனானுங்க நான் அப்புறம் கொன்னுடுவேன் அவங்க 2 பேரையும் அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான் மூச்சியை. இப்போ மூச்சு தான், நீயும் ஃபீல் பண்ணுறதானே, அப்புறம் ஏன்டா வெளியே காட்டிக்க மாட்ற, நீ ஃபீல் பண்ணுறல மூச்சு, நானும் ஃபீல் பண்ணனா அப்புறம் யார் உனக்கு ஆறுதல் சொல்வா அப்படி சொல்லிட்டு 2 பேருமே அழுகுறாங்க. இங்கே 2 பேரும் அழுகிறத பார்த்தோன்னே ஜொன்னு அவங்க ஒய்ஃப் அப்புறம் பார்க்க அவங்க ஒய்ஃப் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. அங்கிள் எங்களால் தான் நடந்துச்சு, இங்கே இந்த என்கேஜ்மெண்ட்டே டேவும் ஜேகேவும் எங்களை புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அவங்க சொன்ன வேர்ட்ஸ்லாம் அவங்களுக்கு தப்புன்னு தெரியணும், அவங்க எங்களை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அங்கிள் நாங்கள் அப்படி பண்ணோம். நெக்ஸ்ட் டைம் மேரேஜுன்றது கூட நாங்கள் பொய்யா தான் அங்கிள் சொன்னோம். பாருங்கள், நாங்கள் அப்படி நடிக்காமல் இருந்திருந்தா இன்றைக்கி ஜேகேவும் டேவும் எங்கள் கூட தானே இருந்திருப்பாங்கன்னு அப்படி அழுகுறாங்க. இவங்களும் முடிஞ்ச அளவுக்கு சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்போ டாக்டர் தான், இப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லை, நார்மலாக தான் இருக்காங்க. பட் அவங்க 2 பேருக்குமே ஹெட்டில் பலமாக அடிபட்டிருக்கு. ஸோ அவங்களுக்கு சார் என்ன, அவங்களுக்கு
பழச ஞாபகம் இல்லாமல் கூட இருக்கலாம் அப்படின்னோடனே என் ஜிமினுக்கும் மூச்சுக்கும் தான் என்ன என்ன டாக்டர் சொல்கிறீங்க? அப்போ பழசெலாம் மறந்துடுவாங்களா? அப்போ என்னை மறந்துடுவாங்களா அப்படி சொல்லி 2 பேருமே கேட்குறாங்க. இப்போ டாக்டர் தான் சரியாக தெரியல, அவங்க பழசை மறந்துருக்கலாம், பட் எதை மறந்தாங்கன்றது யாருக்குமே தெரியாது அப்படின்ட்டு போகிறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நார்மல் வார்டுக்கு 2 பேருமே ஒரே ரூம்லேயே நார்மல் வார்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஜிமின் ஜேகே பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறான், டே பக்கத்தில் போய் மூச்சு உட்காந்துக்கிறான். இப்போ ஜிமின் தான் ஜேகே ஜேகே என்னை பாருடா, நீ என்னை மறந்துடுவியா? உனக்கு நான் யாருன்னு தெரியாமல் போயிடுமா? அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா நான் என்னடா பண்ணுவேன்? நான் என்ன சொல்லி உன்னை என்கிட்ட கொண்டு வர முடியும் சொல்லு? ப்ளீஸ் என்னை மட்டும் மறந்துடாத ஜேகே. அப்புறம் நான் அவ்வளோதான், ரொம்ப உடஞ்சி போயிடுவேன். ஆல்ரெடி நீ என் மனசை அவ்வளோ உடச்சி வச்சுருக்க. இப்போ தான் நான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி உன்னை எப்படியாவது மாற்றிட்டு அதுக்கப்புறம் உன்கிட்ட ரிட்டர்ன் நான் வரலான்னு இருந்தேன். ஆனால் நீ அதுக்குள்ளே என்னை விட்டு இவ்வளோ தூரம் போறியா? வேணாம் ஜேகே, வேணாம். இந்த ஜிமினை விட்டு இவ்வளோ தூரம் போயிடாத. அப்புறம் உனக்கு எல்லாம் ஞாபகம் வரும்போது நீ ரொம்ப கஷ்டப்படுவடா. நான் இல்லாமல் உன்னால் இருக்க முடியாது, பார்த்துக்கோ. நீ மறந்துட்ட அப்புறம் அப்புறம் நான் உன்னை அவ்வளோதான், என்ன பண்ணுவேனே தெரியாது. இப்போ எங்கள் மூச்சு தான் டே டே எந்திரிடா, டே என்னை மறந்துடாதடா ப்ளீஸ், எந்திரிடா, எந்திரிச்சு என்னை பாரு, நான் உன்னோட மூச்சு வந்திருக்கேன். தப்பு தான், நான் உன்கிட்ட முன்னாடியே நான் தான் மூச்சுன்னு சொல்லியிருக்கணும் டே, ஆனால் நான் சொல்லாமல் விட்டுட்டேன். நீ ஜிமினை ஜேகேவோட பார்த்தோன்னே எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பேன்னு எனக்கு புரியுதுடா. இதுவே நானே ஒரு பொண்ணுக்கிட்ட பேசினா நீ கண்டிப்பாக பொசசிவ் ஆகிருப்ப, கோவப்பட்டிருப்ப, என்கிட்ட ஃபைட் பண்ணியிருப்ப. அந்த மாதிரி தான் நீ உன் அண்ணாவோட பார்த்தோன்னே கண்டிப்பாக நீ சந்தேகப்பட்டிருப்ப. இது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நீ அன்னைக்கு என்னை கொஞ்சம் கூட பேச விடாமல் நீ பாட்டு பேசிட்டு போயிட்ட. அதான் எனக்கு கோபமாயிடுச்சு. அதனால தான் உனக்கு ஒரு தப்பை புரிய வைக்கணுன்றதுக்காண்டி தான் நானும் ஜிமினும் இப்படி பண்ணோம். ஆனால் நீ என்னை மறக்கணும், நீ என்னை விட்டு போகணும்னு நான் எதுவும் பண்ணலட்டே. ப்ளீஸ் டே, என்னை விட்டு போயிடாத. நீ இல்லைனா நான் இருக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல, உனக்கு தெரியும் தானே. நான் இல்லாமல் நீயும் இருக்க மாட்டேன், நீ இல்லாமல் நானும் இருக்க மாட்டேன் டே. ப்ளீஸ் என்னை விட்டு போகாத அப்படி சொல்லிட்டு மூச்சு வந்து டேவை ஹக் பண்ணிக்கிறான். இப்போ ஜிமின் தான் ஜேகே இங்கே பாருடா. அப்புறம் இப்போ நீ கண்ணை ஓப்பன் பண்ணி என்னை பார்த்து ஜிமின் கூப்பிடலை. அப்புறம் நான் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு என்னோடய பார்ட்னர்கிட்ட போயிட்டு வாங்க நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிடுவேன். எனக்கு தெரியாது. இப்போ நீ கண்ணை ஓப்பன் பண்ணி என்னை ஜிமின் கூப்பிட்றா அப்படின்னு சொல்லி ஜேகேவை எழுப்புறான். இப்போ ஜேகே தான் லைட்டாக கண்ணை ஓப்பன் பண்ணுறான். இப்போ அங்கே டேவன் தான் லைட்டாக கண்ணை ஓப்பன் பண்ணுறான். இதை மூச்சியும் ஜிமினும் பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ மூச்சு தான் டே கண்ணை ஓப்பன் பண்ணிட்டியா டே நான் தெரியுண்ணா, நான் யாருன்னு உனக்கு தெரியலண்ணா அப்படி சொல்லி கேட்டுகிட்டே இருக்கான். இப்போ டே தான் மூச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்போ இங்கே ஜிமின் தான் ஜேகேவை பார்த்துட்டு ஜேகே நீ கண்ணை ஓப்பன் பண்ணிட்டியா? இங்கே பாரு அவனோட ஜிமின் வந்திருக்கேன் அப்படி சொல்லி ஸ்மைல் பண்ணுறான். இங்கே ஜேகேவா ஒரு மாதிரியே பார்த்துட்ருக்கான், யாரோ மாதிரி பார்த்துட்ருக்கான் ஜிமினை. இப்போ டே தான் அம்மா நான் எங்கே இருக்கேன்? தலை ஏன் இவ்வளோ வலிக்குது? எனக்கு ஏதோ தலையில் ஏதோ வச்சுருக்காங்க, என்ன இது? அம்மா அப்படி சொல்லி கத்துறான். இப்போ மூச்சு தான் டே என்னடா ஆச்சு? என்னாச்சு? என்ன பண்ணுது உனக்கு? பெயினாக இருக்கா? கையெடு, யார் நீ? இப்போ மூச்சு தான் அப்படி அமைதியாக பார்த்துட்டே இருக்கான் டேவையே. ஜிமின் தான் ஜேகே என்னை பாருடா, இப்போ நீ ஓகேவா? நார்மல் ஆகிட்டியா? நான் டாக்டரை வர சொல்லவா அப்படி சொல்லி கேட்குறான். இப்போ ஜேகே தான் ஹலோ யார் நீங்கள்? எதுக்கு இப்போ என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க? என்னோட பேரண்ட்ஸ் யாரும் இங்கே இல்லையா? ஆமாம், நீங்கள் என்ன வேணும் எனக்கு? எதுக்கு என் பக்கத்தில் என் கையை பிடிச்சி பேசிகிட்டு இருக்கீங்க? கையை விடுங்க அப்படி சொல்லி தட்டி விடுறான். இப்போ ஜிமின் தான் ஜேகே நான் ஜிமின்ரா. என்ன? எனக்கு அப்படி யாரையும் தெரியாது, என்னை விடுறீங்களா? நான் இங்கேருந்து போகணும், எனக்கு இந்த பிளேஸே பிடிக்கல. ஆமாம், இது என்ன பிளேஸ்? பார்க்க ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்குது. நான் இதுக்கு இந்த ட்ரெஸ்லாம் போட்டு இங்கே படுத்துட்ருக்கேன், நான் எங்கள் வீட்டுக்கு போகணும் அப்படி சொல்லி எந்திரிக்க பார்க்குறான். இப்போ ஜிமின் தான் ஜேகே நான் யாருன்னு உனக்கு தெரியலையா? தெரியலன்ற தெரியலையான்னு கேட்குற?
ஆமாம் நீ யார் எனக்கு அப்படி சொல்லி கேட்குறான். இப்போ எங்கள் மோச்சி தான், டே டே என்னை மறந்துட்டியா டே, நான் தான் உன்னோட மூச்சு. என்ன மூச்சு, என்ன பேர் இதெல்லாம், போ அங்கிட்டு, எனக்கு வேறு வேலை இல்லை, எனக்கு நீ யாருன்னே தெரில அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். பார்த்தா அங்கே ஜேகே, அண்ணா நீ இங்கே தான் இருக்கியா அப்படி சொல்லி கேட்குறான். இப்போ ஜேகே வந்தான் டேவை பார்த்துட்டு, டே தம்பி நீ இங்கேயா இருக்க, என்னடா ஆச்சு, நம்ம 2 பேரும் எதுக்கிட்ட இங்கே இருக்கோம்? ஆமாம் இவன் யாருடா உன் பக்கத்தில், தெரியலையே. ஆமாம் உன் பக்கத்தில் யார் அவங்க, தெரில, எனக்கு தலைலாம் வலிக்குதுடா ஜேகே, எனக்கும் தாண்டா ரொம்ப வலிக்குது, ஏதோ ஒரு துணி மாதிரி கட்டிலாம் விட்டுருக்காங்க, இது ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்குது, வா நம்ம போகலாம், எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, வா அம்மா அப்பா பார்க்க போகலாம் அப்படி சொல்லி போகிறாங்க. ஜிமின் தான் ஜேகே கையை பிடிக்கிறான். ஹே ஜேகே நீ என்ன மறந்துட்டியா? ஜேகே தான் அப்படி ஜிமினியே பார்த்துட்டு இருக்கா. இப்போ எங்கள் மூச்சு தான், டே போகாதட்டே, இங்கே பாருட்டே, நம்ம லவ் பண்ணோட்டே, நீயே நானும் லவ் பண்ணோம், அதுவும் 3 இயர்ஸாக, உனக்கு தெரியுமா? அதுக்கு முன்னாடியிலேருந்து 4 இயர்ஸாக நான் உன்னை லவ் பண்ணுறேன் ஒன் சைடாக, ப்ளீஸ் டே இங்கே பாரு, என்னை நீ மறந்துட்டியா? உனக்கு என்ன ஞாபகம் இல்லையா? எவ்வளோ இது வந்தாலும் நீ என்னை மறக்க மாட்டேதானே, எப்படி என்னை மறந்த? யாருன்னு கேட்குற? ஏய் யார் நீ? இது லவ் பண்ணுறோன்ற, 3 இயர்ஸுன்ற, 4 இயர்ஸுன்ற, எனக்கு ஒன்று தெரியாது, தயவு செஞ்சு இங்கேருந்து போ. இப்போ இங்கே ஜேகே தான், ஏய் கையை விடுறியா, எனக்கு ஒரு மாதிரி பெயினாக இருக்குது, எனக்கு பாடிலாம் அவ்வளோ பெயினாக இருக்குது, அது இல்லாமல் உன் கையை வச்சு என் கையை அவ்வளோ டைட்டாக பிடிக்கிற, யார் நீ? நான் எதுக்கு நீ சொன்னால் கேட்கணும், எனக்கு வேறு வேலை இல்லை, என்னை விடு. ஏய் ஜேகே நீ என்னை லவ் பண்ணடா, அது மட்டும் இல்லை நானும் உன்னை லவ் பண்ணேன், சீரியஸாக லவ் பண்ணோம், நமக்குள்ளே ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதனால் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கிட்டோம். என்ன லவ் பண்ணோன்ற, பிரேக்கப் பண்ணிக்கிட்டோன்ற, இப்போ என்ன தான் உனக்கு பிரச்சனை? என்ன எங்கள் அப்பா கொஞ்சம் ரிச்சுன்றனால பணம் வாங்கலான்னு சொல்லி வந்தியா? என்ன சொன்ன ஜேகே? பின்ன வேற என்ன சொல்ல முடியும்? வந்து நீ பாட்டு கையை பிடிக்கிற, லவ் பண்ணோன்ற, பிரேக்கப் பண்ணோன்ற, வேற என்ன எடுத்துக்க முடியும்? என் கையை விடுறியா? நான் என் தம்பியை கூட்டிகிட்டு எங்கள் வீட்டுக்கு போனோம், எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா வெயிட் பண்ணுவாங்க, அங்கிள் ஆண்டி வீட்டுக்கு போயிட்டாங்க, நான் தான் அவங்கள அனுப்பி விட்டேன். என்ன அங்கிள் ஆண்டியா? யார் அந்த அங்கிள் ஆண்டி? உங்கள் அப்பா அம்மா தான். ஏய் எங்கள் அப்பா அம்மாவை நீ எதுக்கு அங்கிள் ஆண்டின்ற, யார் நீ ஃபஸ்ட்டு அதை சொல்லு அப்படின்றான். இப்போ ஜிமின் தான், ஜிமினுக்கு டியர்ஸ் வருது. இப்போ ஜிமின் தான், ஜேகே என்னை உண்மையாகவே நீ மறந்துட்டியா? அப்போ உனக்கு நான் ஞாபகத்தில் இல்லையா அப்படி சொல்லி கேட்குறான். இப்போ எங்கள் மூச்சியம் தான் டியர்ஸோட, டே என்ன டே இப்படிலாம் சொல்கிற, நான் உன்னை ட்ரூவாக லவ் பண்ணுறேன் டே அப்படின்னு ஹக் பண்ண போகிறான். இப்போ டே தான் அந்த ஹக் பண்ண வரும்போது தள்ளி விட்டுடுறான். அவன் தள்ளி விட்டோன்னா கொஞ்சம் தள்ளி போய் நிற்கிறான். நின்றுட்டு டே என்ன டே பண்ணுற அப்படி சொல்லி கேட்குறான். ஏய் இங்கே பாரு, எனக்கு உன்னை பார்த்தாலே கோவமாக வருது, நீ யாருன்னே தெரில, வெளியே போறியா ஃபஸ்ட்டு அப்படின்றான். இப்போ இங்கே ஜிமின் தான், ஜேகே இங்கே பாரு ஜேகே அப்படி சொல்லி கையை பிடிக்கிறான். கையை தட்டி விட்டு, என் கையை பிடிக்காத, ஆல்ரெடி எனக்கு பெயினாக இருக்குது, எனக்கு தெரிஞ்சு நீ தான் என்னை அடித்து இங்கே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பேன்னு நினைக்கிறேன், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, தயவு செஞ்சு இங்கேருந்து போ அப்படி சொல்கிறான். இப்போ மூச்சு தான் அங்கே அழுகிறத பார்த்தோன்னே ஜிமின்க்கு அது தாங்கவே முடியல. ஜிமின் போய் மூச்சியை பார்க்குறான். மூச்சு பார்த்துட்டு, ஏன்டா இப்படி அழுகிற, மறந்துட்டான்டா, அவனும் என்னை மறந்துட்டான் மூச்சு, தெரியுமா உனக்கு, நான் போகிறேன் கையை தட்டி விடுறான் தெரியுமா அப்படின்னு ஜிமின் அழுகிறான். இப்போ மூச்சு தான் ஜிமினை ஹக் பண்ணிட்டு, அல்லாதடா அப்படி சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே டியர்ஸ், இதோட இந்த எபிசோட நான் ஃபினிஷ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்டா. ஹாய் டியர்ஸ்.